மார்ச் 2026 ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. ஒரு கூட்டம் தன்னோட கையில் பிளக்கார்ட்ஸ் வச்சுக்கிட்டு கண்ணீரோட ஒரே கொஸ்டின் தான் கேட்டாங்க, எங்களையும் மனுஷங்களா பாருங்களேன். அந்த ப்ரொட்டஸ்ட் டெல்லியில் நடந்துச்சு. நடத்துகிறவங்க டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி. அவங்க போராட்டம் அழுகைக்கெலாம் ஒரே ஒரு காரணம் தான், பார்லிமெண்ட் பாஸ் பண்ண ஒரு பில். அந்த பில்லோட பேரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட் அமெண்ட்மெண்ட் பில் 2026. ஆனால் இந்த கம்யூனிட்டி சொல்றது இது ப்ரொடெக்ஷன் இல்லை, பெர்சிக்யூஷன். இது எப்படி நடந்துச்சு, யாரை பாதிக்கும், கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி என்ன சொல்றாங்க, இந்த கான்ட்ரவர்சியில் எந்த சைட் சரின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஸ்டோரியோட பிகினிங் 2014 ஸ்டார்ட் ஆகுது. 2014 ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் நடந்துச்சு இந்தியாவில். இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் அவன் யாருன்னு அவன் சூஸ் பண்ற ரைட்ஸ் அவனுக்கு இருக்கு. அதை டிட்டர்மின் பண்ண எந்த டாக்டரும் கவர்மெண்ட் ஆஃபீஸரும் தேவையில்லை. இது செல்ஃப் பர்சீவ் ஜெண்டர் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்தியாவையே ஒரு ப்ராக்ரெசிவ் நேஷனா பார்த்தாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருக்கும் ஒரு ஹோப் கிடைச்சது. 2019 பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்ட் பாஸ் பண்றாங்க. இந்த ஆக்டோட பேரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட். இந்த ஆக்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒர்க், எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே டிரான்ஸ்ஜெண்டருக்கு டிஸ்கிரிமினேஷன் நடக்கக்கூடாது. கஷ்டப்படுற கம்யூனிட்டிக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்கணும். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு சிம்பிள் ஃபார்ம் சப்மிட் பண்ணி ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எதுவும் தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. கேட்க நல்லா இருக்குல்ல. ஆனால் இந்தியாவில் இது வரைக்கும் கண்டிப்பாக 2 மில்லியன் + டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருப்பாங்க. 2011 சென்சஸ் படி 5 லட்சம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருந்திருக்காங்க. ஆனால் இது வரைக்குமே 32,000 பேருக்கு தான் இந்த ஐடென்டி கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பெனிஃபிட்ஸ் பெருசாக யாரையும் போய் ரீச் ஆகலன்றது ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போ 2026 அந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணணும் தான் இந்த நியூ அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் டிரான்ஸ் கம்யூனிட்டி இதை ஒரு ஃபிக்ஸாக பார்க்கல. இந்த பில்ல 4 பெரிய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். நம்பர் 1, யாரை டிரான்ஸ்ஜெண்டர்னு கூப்பிடலான்ற டெஃபினிஷனே மாத்திட்டாங்க. 2019 டிரான்ஸ்மென், டிரான்ஸ்வுமன், ஜெண்டர் குயர், நான் பைனரி இப்படி எல்லாருமே டிரான்ஸ்ஜெண்டர் டெஃபினிஷனுக்குள்ள வரலாம். நீ எப்படி உன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறியோ அதுதான் உன் ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டிக்கு லீகல் ரெகக்னிஷன் கிடைச்சது. ஆனா 2026 ஆக்ட்ல அதை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ டெஃபினிஷன்ல இருக்கவங்க கின்னர், ஹிர்ஜா, அரவானி, ஜோக்தா அண்ட் சர்டன் பயாலஜிக்கல் கண்டிஷன் உள்ளவங்க மட்டும்தான். ரெண்டாவது, செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் உரிமை போயிருச்சு. இதை கேட்கவே கஷ்டமா தான் இருக்கு. 2014 சுப்ரீம் கோர்ட் சொன்னது நீ யாரு நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதை 2019 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனா இப்போ 2026 அந்த செக்ஷனே டெலீட் பண்ணிட்டாங்க. நீ யாருன்னு ஒரு மெடிக்கல் போர்டு தான் டிசைட் பண்ணும். அந்த மெடிக்கல் போர்டு சொன்னாதான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் உனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. இப்போ நம்ம மேல் ஃபீமேல் நம்ம ஒரு ஃபார்ம்ல மேல் ஃபீமேல் டிக் பண்றோம்னா யார்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்குறதுல யாரும் நம்மள எக்ஸாமைன் பண்ண போறதில்ல. ஆனா ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மட்டும் மெடிக்கல் போர்டில் ப்ரூவ் பண்ண சொன்னா எப்படி? மூன்றாவது, யூனக்குன்ற வார்த்தையை பில்ல சேர்த்திருக்காங்க. இதை கேட்கவே அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. யூனக்குன்ற வார்த்தையை 1871 பிரிட்டிஷ் இந்தியாவில் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் இந்த லால டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கிரிமினலா கிளாசிஃபை பண்றதுக்கு யூஸ் ஆச்சு இந்த யூனக்குன்ற வார்த்தை. அந்த வார்த்தையை எடுத்து 2026 ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல போட்டிருக்காங்க. நாலாவது, ஒருத்தங்களை டிரான்ஸ் ஐடென்டிட்டி எடுக்க அல்யூர் பண்ணா, அதாவது அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா அவங்களுக்கு லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட். இதை கேட்க நல்லா தான் இருக்கு. ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷன், ஹராஸ்மெண்ட்டுக்குலாம் கண்டிப்பாக ஒரு கடுமையான தண்டனை வேணும் தான். ஆனால் கிரிட்டிக் சொல்கிறாங்க அல்யூர்மெண்ட்ன்ற வார்த்தை ரொம்ப வேகா இருக்கு. இதை டிரான்ஸ்ஜெண்டரோட ஃபேமிலி அவங்கள சப்போர்ட் பண்ணாலோ இல்லை ஒரு கம்யூனிட்டி எஜுகேட் பண்ணுற ஆக்டிவிஸ்ட் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் இதையும் அல்யூர்மெண்ட்னு அவங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. ஏன்னா சட்டத்தில் ஒரு வார்த்தை லூஸாக இருந்தால் அதை யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ண உதவும். சரி, இப்போ கவர்மெண்ட் சைடு என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் பயாலஜிக்கல் ரீசன்ஸோட சீரியஸ் டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் டார்கெட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறோம். இதனால பெனிஃபிட்ஸ் ரைட் பர்சனுக்கு போவோம், இல்லாட்டி மிஸ்யூஸ் ஆகும்னு சொல்கிறாரு. டிரான்ஸ்ஜெண்டருக்கு எதிராக நடக்கிற கிரைம்ஸ்ல பனிஷ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றோம். அவங்கள பெக்கிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் பண்ண வைக்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்க தான் நல்லா இருக்கு. நேஷனல் கவுன்சில் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் இருக்கு. அந்த கவுன்சிலையும் லாஸ்ட் மினிட்ல இன்வைட் பண்ணாங்க. ஆனா மினிஸ்டர் அவங்கள மீட்டே பண்ணல. இந்த கம்யூனிட்டி லீடர்களோட சஜஷனை டோட்டலா இக்னோர் பண்ணிட்டாங்க. அவங்கள பத்தி ஒரு லா எழுதும் போது அவங்க கிட்டே கேட்காம பண்ணா எப்படி? இது யாருக்கு நல்லது? இப்ப யார் யார் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில இருந்து சகோதரியின் ஃபவுண்டேஷன் கல்கி சுப்பிரமணியம் அவங்க நேஷனல் கவுன்சில் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸோட சதர்ன் ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ். பில் பாஸ் பண்ண அடுத்த நாளே அவங்க ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாங்க. என் கம்யூனிட்டியை விட்டு நான் அந்த கவுன்சிலில் இருக்க மனசு வரல, இந்த பில்ல அவங்களுக்கு எந்த பிளேஸுமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. லோக்சபால இந்த பில் பாஸ் ஆகும் போது அப்போசிஷன் வாக் அவுட் பண்ணிட்டாங்க. டிஎம்கே, காங்கிரஸ், சிபிஐஎம், டிஎம்சி, சமாஜ்வாடி பார்ட்டி எல்லாரும் இதை எதிர்த்தாங்க. டிஎம்கே எம்பிஸ் பார்லிமெண்ட்ல சொன்னாங்க இந்த பில் கம்யூனிட்டியை கேட்காம பண்ணது. இந்த செலக்ட் கம்யூனிட்டியில டிஸ்கஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஆனா அது நடக்கவே இல்லை. ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் சொன்னது இது இந்தியாவில் டிரான்ஸ் ரைட்ஸுக்கு ஒரு பெரிய செட்பேக். சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்ட் ஜட்ஜ்
ஆஷா மேனன் வந்து கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதி இந்த பில்லை வித்ட்ரா பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. NCPTல இருந்து நிறைய பேர் ரிசைனேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ புரியும்னு நினைக்கிறேன் இது எவ்வளோ சீரியஸான சுச்சுவேஷன். இப்போ இந்த பில் வந்து பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள்கிட்ட இருக்கு. ஆக்டிவிஸ்ட், லாயர், ஃபெமினிஸ்ட் ஆர்கனைசேஷன் எல்லாரும் லெட்டர் எழுதியிருக்காங்க. ஆர்டிக்கல் 111 படி இந்த பில்லை திருப்பி அனுப்பணும்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அதே மாதிரி 1க்கும் மேற்பட்ட பெட்டிஷன் ஃபைல் ஆகுது. அந்த பெட்டிஷன்ஸ்லாம் இது 2014 நல்சா ஜட்மெண்ட்டை வயலேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஒரு மேல், நீங்கள் ஒரு மேல், ஃபீமேல்னு சொல்லும் போது நம்ம எந்த மெடிக்கல் போர்ட்கிட்டையும் சர்டிஃபிகேட் வாங்க தேவையில்ல. ஆனால் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியில் நீ வந்து மெடிக்கல் போர்டில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வான்னு சொன்னால் அது எந்த வகையில் நியாயம்? இது ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்டா? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இங்கே அப்ளை ஆகுதா? இந்த கேள்விக்கெல்லாம் கோர்ட் கொஞ்ச நாளில் பதில் கொடுக்கும். ஆனால் ஆர்டினரி சிட்டிசன்ஸ் நம்ம தான் யோசிக்கணும். இது வெறும் டிரான்ஸ்ஜெண்டருக்கு மட்டும் நடக்கிற ப்ராப்ளம் இல்லை, இது ஒரு பிரின்சிபலோட இஷ்யூ. ஒரு கவர்மெண்ட் ஒரு சிட்டிசனோட பர்சனல் ஐடென்டிட்டியில் எந்த அளவுக்கு இன்டர்ஃபியர் ஆகலாம், அந்த லைனை எங்கே ட்ரா பண்ணணும்? தமிழ்நாடுல திருநங்கை என்று நம்ம கல்ச்சர் வச்சுருக்கோம், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே ரெஸ்பெக்ட் சட்டத்திலையும் ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டியது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? இந்த வீடியோவில் நான் யாரையும் சப்போர்ட் பண்ணல, ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ் தான் கேட்டேன், கொஸ்டின் பண்ணேன், உங்களை யோசிக்க வச்சேன், டிசிஷன் உங்ககிட்ட விட்டுட்டேன். ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும், டெல்லியில் அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்க, ரிசைன் பண்ணவங்க, கோர்ட்டில் ஃபைட் பண்ணவங்க எல்லாரும் கேட்கறது ஒரே விஷயம் தான், எங்களையும் மனுஷங்களாக பாருங்கள்.